அது நான் கூட கேட்டேன், இந்த நேரு காந்தி ஃபேமிலின்னு சொல்றீங்களே, நேருன்னா யாருன்னு கேட்டேன். ஜவஹர்லால் நேரு அப்படின்னாங்க. காந்தினா யாருன்னு. மகாத்மா காந்தி. அவர் எங்க வந்தார்? மகாத்மா காந்திக்கும் உங்க ஃபேமிலிக்கும் என்ன சம்பந்தம்? கேட்கக்கூடாது சார். என்ன கேட்கக்கூடாது? ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி. அதாங்க, அந்த காந்தின்ற பேர் யாரை குறிக்கும்? அடுத்து வர சந்ததிகள் அந்த கேள்வியை கேட்க மாட்டாங்க. அந்த காந்தின்ற பேர் யாரை குறிக்கின்றது எனக்கு அதை சொல்லுங்க அப்படின்னு. மகாத்மா காந்தி. அவருக்கும் இந்த ஃபேமிலிக்கும் என்ன சம்பந்தம்? அவருடைய காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் தொடர்பு. அவருடைய சர்நேமை நீங்க எப்படி வச்சுக்க முடியும்? இப்போ காங்கிரஸ்லயே பாத்தீங்கன்னா ஒரு குரூப் வந்து பிரியங்கா அவர்கள் தலைவராக வர வேண்டும், ஏன்னா அவங்க இந்திரா காந்தி மாதிரியே இருக்காங்க. இங்க காவல்துறை வந்து பாஜகவின் கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப முதலமைச்சரை பாஜகன்னு சொல்றாங்களா? முதலமைச்சர் தானே அந்த போலீஸ் துறையை கையில் வச்சிருக்காரு. அப்புறம் காவல்துறை பாஜகவின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது அப்படின்னு சொன்னா நீங்க ஒரேடியா சாயெல்லாம் பூசல, முக்கி எடுத்துட்டீங்க. அப்படி சொல்ல போனா நம்ம அண்ணன் ஓபிஎஸ் அவர்களே வந்து ரெட்டையிலையும் இல்லை, தாமரையும் இல்லை, பலாப்பழத்துல தான் நினைந்தாரு. அது அவங்க சௌகரியங்க. இப்போ பொறுத்த வரைக்கும் பாஜக ஷேர்ல கையை வைக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக ரைட், அவங்கள நீங்க தானே கூப்பிட்டு வந்தீங்க, நீங்க அவங்களோட வச்சுக்காங்க. ஒன்னு சொல்லிட்டேன், நான் ஒன்னு சொல்லிட்டேன், அது நீங்க குடுக்கல. நீங்க இன்னொரு கார்டு போனோம். அவங்க வந்து தைரியமான பிரதமராக இருந்தார். வெளியுறவு கொள்கையில ரொம்ப சிறப்பான ஆட்சியை கொடுத்தவர் ராஜீவ் காந்தி. அமெரிக்காவுக்கே வந்து அச்சம் காட்டினவர் பிரதமர் இந்திரா காந்தி. அண்டை நாடுகளோடு நல்லுறவு கொண்டவர் ராஜீவ் காந்தி. இலங்கையில் பாகிஸ்தானை இரண்டாக உடைத்தவர் இந்திரா காந்தி. நம்ம என்ன WWF கார்டு போட்டா விளையாடினுக்கிறோம்? செஞ்சுரி தோல்வி போட்ட பிறகு அட்லீஸ்ட் அதை வந்து ஒரு பெருமையா சொல்லிக்கலாம். 96னா நல்லா இருக்காது, 100 தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அடுத்த 50 தோல்விக்கு நீங்க போங்க அப்படின்னு பிரியங்கா கிட்ட கொடுக்கலாம். ஏன் அவசரப்படுறீங்கன்றது இவங்களுடைய இதுவா இருக்கு. ஸோ இதுதான் இப்போ சிச்சுவேஷனே தவிர வேற ஒன்றும் கிடையாது. யார் அதிக தோல்வி, அவ்வளவுதான். முதல்ல அந்த 272 ஒன்று இருக்குது, ஜெயிக்கணும். அப்புறமா தான் வந்து நான் பிஎம்மா நீ பிஎம்மா, அதுக்கு சட்டத்துல இடம் இருக்கா, அதெல்லாம் யோசிக்கணும். ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் டெய்லி பஞ்ச் அருண் இருக்கிறார், பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ராம்ஸ். என்ன சார், காங்கிரஸ்குள்ள சண்டைன்னு கேள்விப்பட்டிருக்கோம். காங்கிரஸே சண்டையா? ராகுலுக்கும் பிரியங்காவிற்கும் மோதலா? மிகைப்படுத்தின நியூஸா? ஏதாவது உண்மை இருக்கா? இல்ல, உள்ளுக்குள்ள பிரச்சனை இருக்குன்றது மட்டும் நல்லாவே தெரியுது. ஏன்னா இங்க திமுகவிலிருந்து வெளியேற வேண்டும் அப்படின்றது ராகுல் அவர்களுடைய விருப்பமாக இருந்திருக்கின்றது. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, 29ல ராகுல் வந்து மறுபடியும் நான் பிரதமர் அப்படின்ற ஒரு கனவு காண வேண்டும் அப்படின்னா அதுக்கு வந்து இங்க டிஎம்கேவும் அங்க டிஎம்சியும் தோக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுல வந்து அவர் உறுதியா இருந்திருக்கின்றார். இது எப்படி சார் சொல்றீங்க, மவுத்து புளித்ததோ மேங்கோ புளித்ததோ எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னா ஆதாரமா தான் சொல்றேன். ஏன்னா மாணிக்கம் தாகூர் அவர்களோ இல்ல ஜோதிமணி அவர்களோ அவங்கெல்லாம் வந்து ராகுலோட அவங்கள நேரடியாக தொடர்புல இருப்பவர்கள். அவங்க தான் வந்து அந்த ரெபல் பிரிகேட் அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா கூட்டணி அப்படின்னு வரும்போது தலைவர் கர்கே அவர்களின் முடிவுப்படி அப்படின்னு தான் மாணிக்கம் தாகூர் அவர்களும் சொல்லியிருந்தாரு. மறுபடியும் ஏதோ பேசும்போது கூட தலைவர் கர்கே அவர்களது உத்தரவுப்படி, முடிவுப்படி, அவர்களுடைய கருத்துப்படி இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்களே, ராகுல்ன்ற பேர் வரவே இல்லை. அண்டு அங்க கேரளாக்கெல்லாம் கூட வந்தார் போலகுது, இந்த பக்கம் வரவே இல்லை. இந்த தடவை எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு அவர் வருவாரான்னு தெரியல. பாஜக ரொம்ப சேடா இருக்காங்க. ஐயோ, அவர் வந்தா ஒரு 10 சீட் எக்ஸ்ட்ரா ஜெயிக்கலான்னு பார்த்தா கடைசியில் அவர் வரமாட்டார் போலகுது அப்படின்னு. ஏன்னா எங்க அவரு தான் ஒரு ஸ்டார் கேம்பெயினர் பாஜக. அவரை நம்பிதான் பாஜகவே இருக்கின்றது இன்னைக்கு. தமிழ்நாட்டுல திமுக சொல்ற மாதிரி பிரதமர் இங்க வந்தா நாங்க ஜெயிச்சிருவோம் சொல்றோம். ஆமா ஆமா. சோ அது ஒரு இது நல்லாவே தெரியுது. வேற யாரோ இன்டர்வீன் பண்ணி இல்ல இன்றைக்கு கிடைக்கின்ற கலாக்காய் தான் முக்கியம், நாளைக்கு கிடைக்க போற பலாக்காய் தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இது அது ரூமர்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த லாஜிக்கலா நீங்க இதெல்லாம் இது பண்ணும்போது ரைட், காங்கிரஸ்குள்ள 2 பிரிவாக இருக்கின்றது. 2 பிரிவு அப்படின்னு சொன்னா குடும்பம் ஒரு பிரிவு, மற்றவங்க ஒரு பிரிவு அப்படிலாம் கிடையவே கிடையாது. அங்க குடும்பம் தான் எல்லாமே, அவங்க தான் வந்து டிசிஷன் மேக்கிங் பாடி. அவங்கள தவிர வேற யாரும் எந்த முடிவும் எடுக்க முடியாது. கர்கே அவர்களே ஒரு தடவை சொன்னாரு, ராகுல் காந்தி வந்து இந்த தொகுதியில அந்த தொகுதியில போட்டியிடுவாரா அப்படின்னா ஹைகமாண்ட் வில் டேக் அ டிசிஷன் அப்படின்னு. நீங்க தாங்க அந்த ஹைகமாண்டு அப்படின்னா, ஹைகமாண்டது என்னைக்குமே ஒரு ஃபேமிலி தான்.
ஸோ அந்த குடும்பத்துல ஏதோ 2 டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் ஓடுது அப்படின்றது நல்லா தெரியுது. இதுதான் பிரச்சனை. குடும்பம்ன்றீங்க, ஆனா அந்த பாயிண்ட் ஹையர் அத்தாரிட்டியுடைய பாயிண்ட் பிரியங்கான்னு இன்னொரு முனை இருக்குல்ல. இப்போ ஒரு ராகுல் காந்தின்றது நான் ஆப்வியஸ்லி ஏத்துக்கலாம் எல்லாருமே. பிரியங்கான்ற பாயிண்ட் புதுசா இருக்கு. ஒண்ணு சோனியா காந்தியா இருக்கணும், இல்லையா மல்லிகார்ஜுன கார்கேவா இருக்கணும். இப்ப பிரியங்கான்ற பாயிண்ட் அப்படின்றது மல்லிகார்ஜுன கார்கே கட்சி தலைவர் தான், அவர் குடும்பத்துல இல்லை. அந்த ஃபேமிலியில இருக்கவங்க தான் எதுவா இருந்தாலும் டிசைட் பண்ண முடியும். இப்ப சோனியா காந்தி தானே வரணும், பிரியங்கா காந்தி புதுசா வந்து. சரி ரைட்டுங்க. இப்ப வந்து சோனியா காந்தி டிசிஷன் எடுக்கணும், ராகுல் எப்படி முடிவு எடுக்கிறாரு? அவர் இப்ப கட்சி தலைவர் கூட கிடையாது இல்ல, எந்த விதமான இதுவும் கிடையாது. வேணாரு திரும்ப திரும்ப நீங்க அதே சொன்ன, அப்படி எனக்கு அது வேணான்னு சொல்லி அவர் ஒதுங்கினதுனால தானே. இல்லாட்டா மட்டும் வந்து இது பண்ணிருக்க போறீங்களாக்கா விடுங்க. இப்போ காங்கிரஸ்லயே பாத்தீங்கன்னா ஒரு குரூப் வந்து பிரியங்கா அவர்கள் தலைவராக வர வேண்டும், ஏன்னா அவங்க இந்திரா காந்தி மாதிரியே இருக்காங்க. இவர் ராஜீவ் காந்தி மாதிரி இருக்காரு. அவங்க வந்து ரொம்ப நாள் பிஎம்ஆ இருந்தாங்க. ராஜீவ் காந்தி சிறந்த பிரதமரா இருந்தாரு. அவங்க சிறந்த பிரதமரா இல்லையா? ஒன்னு சொல்லிட்டேன், நான் ஒன்னு சொல்லிட்டேன், அது நீங்க குறுக்கு இல்ல, நீங்க மறுபடியும் இன்னொரு கார்டு போனா அவங்க வந்து தைரியமான பிரதமராக இருந்தார்கள். வெளியுறவு கொள்கையில ரொம்ப சிறப்பான ஆட்சியை கொடுத்தவர் ராஜீவ் காந்தி. அமெரிக்காவுக்கே வந்து அச்சம் காட்டினவர் பிரதமர் இந்திரா காந்தி. அண்டை நாடுகளோடு நல்லுறவு கொண்டவர் ராஜீவ் காந்தி. இலங்கையில் பாகிஸ்தானை 2ஆக உடைத்தவர் இந்திரா காந்தி. நம்ம என்ன WWF கார்டு போட்டா விளையாடி நிக்கிறோம். ஒருவருக்கு சளைத்தவர்கள் இல்ல சிறந்தவர்கள் அப்படின்றதான் நம்ம புகழ் பாடிட்டு இருக்கோம். பாடுங்கப்பா, ஜெமினியோட அந்த குடல் மாதிரி 2 பேரும் தம்ப்நெயில்ல வைங்க, பப்பர நம்ம பாட்டுக்கு ஊதிட்டே இருப்போம். காங்கிரஸ்ல ஒரு குரூப் வந்து பிரியங்கா அவர்கள் வரணும் அப்படின்னு, ஒரு குரூப் வந்து ராகுல் காந்தி அவர்கள். இந்த குரூப் வருதுன்றது நான் எதை நோக்கி போகும் அப்படின்னா, காங்கிரஸ் தலைவராக பிரியங்கா அப்படின்றத நோக்கி போறாங்களா? அப்ப ராகுல் காந்தி இவ்வளவு நாள் செயல்படல எதுக்காகன்றதை நான் சொல்றேன். 96 தோல்விகள் அப்படின்றாங்க ராகுல் காந்தி தலைமையில. அவங்க என்ன சொல்றாங்க, இவங்களுக்கு மட்டும் 96 சான்ஸ் கொடுத்தீங்களா, அவங்களுக்கு ஒரு 48 சான்ஸ் அது கொடுங்களேன் தோல்விக்கு அப்படின்னு. பட் இந்த பக்கம் என்ன சொல்றாங்க, நான் வெயிட் பண்ணுங்க 4 போட்டுட்டு செஞ்சுரி தோல்வி போட்ட பிறகு அட்லீஸ்ட் அதை வந்து ஒரு பெருமையா சொல்லிக்கலாம். 96னா நல்லா இருக்காது, 100 தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அடுத்த 50 தோல்விக்கு நீங்க போங்க அப்படின்னு பிரியங்கா கிட்ட கொடுக்கலாம். ஏன் அவசரப்படுறீங்கன்றது இவங்களுடைய இதுவா இருக்கு. சோ இதுதான் இப்போ சிச்சுவேஷனே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. யார் அதிக தோல்வி அவ்வளவுதான். பிரியங்காவாவது இந்தியன் சிட்டிசன்ஷிப் இருக்கு அவங்கள்ட்ட, இல்ல அவங்களும் இல்ல எனக்கு தெரியல. இல்ல அதாவது சுப்பிரமணியம் சுவாமி அவர்கள் சொன்னபடி பாத்தீங்கன்னா, சோனியா அவர்கள் வந்து குடியுரிமை எப்போ வாங்கினாங்க? 80ஸ்க்கு அப்புறம் தான் வாங்கினாங்க. அவங்களுமே வாங்கினாங்க 80s. ஆமா, இது வந்து பாராளுமன்றத்துல நினைக்கிறேன் ராஜ் நாராயணன் அவர்கள் நினைக்கிறேன், if I memory serves me right. அவர் தான் ஒரு தடவை, ஏன்னா இந்திரா காந்தி அவர்கள் வந்து எப்ப பார்த்தாலும் CIA சதி, அமெரிக்க சதி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து இந்த ராஜநாராயணன் அவர்கள் ஒரு தடவை சொன்னாராம், இந்த மாதிரி அப்படி பாத்தீங்கன்னா பிரதமர் வீட்லயே ஒரு வெளிநாட்டுக்காரர் இருக்காங்க, இது என்ன சொல்றீங்க அப்படின்னாராம். அவங்களுக்கே புரியலையா யார் என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கப்புறமா தான் பார்த்தா இவங்க சிட்டிசன்ஷிப்பை வாங்கல அப்படின்னு. இப்ப கூட நடுவில் ஒரு பிரச்சனை கலப்பினாங்க தெரியுமா, அவங்க சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்கு முன்னாடியே எப்படி வந்து அவங்க எலெக்ஷன் ஓட்டர் லிஸ்ட்ல அவங்க பேர் வந்தது அப்படின்னு பாஜக சில பேர் அந்த கேள்வியை கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சுன்னு தெரியல. ஸோ அவர் சுப்பிரமணியம் சாமி அவர்கள் என்ன சொல்றாரு, இட்டாலியன் சட்டப்படி அந்த மாத்ரே அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம ஊர்ல வந்து மாத்ரு அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் அங்க மாத்ரே. ஒரு இத்தாலிய பெண்மணி, அவங்க வந்து எந்த நாட்டுக்கு போய் செட்டில் ஆயிட்டாலும் அவங்க வந்து இத்தாலிய குடியுரிமை அப்படியே கண்டினியூ ஆகும். அவங்களுக்கு பிறக்கிற பசங்களுக்கு வந்து அந்த இத்தாலிய குடியுரிமை வரும்ன்றாங்க. ஏன்னா இவங்க வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கலை, லேட்டா வாங்கினாங்கன்றதுனால அவங்க வந்து இத்தாலிய குடியுரிமையும் உடையவர்கள் அப்படின்றது வந்து சுப்பிரமணியம் சாமி அவர்களுடைய ஆர்குமெண்ட். சரி விடுங்க, அதெல்லாம் இப்ப யாரு கேட்டுனுக்கிறாங்க. அரசியல்ல வந்து ஜனங்க என்ன சொல்றாங்க, சட்டம் அப்படின்றதெல்லாம் பின்னாடி வரும். சோனியா காந்தி அவர்கள் பிரதமர் ஏற்காதது கூட சுப்பிரமணியம் சாமி அவர்கள் அந்த ரைஸ் பண்ண ஒரு இஷ்யூ அப்ப இருந்த ஜனாதிபதி கிட்ட அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரைட், அது என்ன இருந்துட்டு போட்டோம். முதல்ல அந்த 272 ஒண்ணு இருக்குது, ஜெயிக்கணும். அப்புறமா தான் வந்து நான் பிஎம்மா நீ பிஎம்மா, அதுக்கு சட்டத்துல இடம் இருக்கா அதெல்லாம் யோசிக்கணும். காந்தின்ற பேருக்கு வரைக்கும் காங்கிரஸ் யாராலும் அழிக்க முடியாது சார்.
நான் கூட கேட்டேன், இந்த நேரு காந்தி ஃபேமிலின்னு சொல்றீங்களே, நேருன்னா யாருன்னு கேட்டேன். ஜவஹர்லால் நேரு அப்படின்னாங்க. காந்தினா யாருன்னு. மகாத்மா காந்தி. அவர் எங்க இங்க வந்தார்? மகாத்மா காந்திக்கும் உங்க ஃபேமிலிக்கும் என்ன சம்பந்தம்? கேட்கக்கூடாது சார். என்ன கேட்கக்கூடாது? ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி. அதாங்க, அந்த காந்தின்ற பேர் யாரை குறிக்கும்? அடுத்து வர சந்ததிகள் அந்த கேள்வியை கேட்க மாட்டாங்க. அந்த காந்தின்ற பேர் யாரை குறிக்கின்றது எனக்கு அதை சொல்லுங்க அப்படின்னு. மகாத்மா காந்தி. அவருக்கும் இந்த ஃபேமிலிக்கும் என்ன சம்பந்தம்? அவருடைய காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் தொடர்பு. அவருடைய சர்நேமை நீங்க எப்படி வச்சுக்க முடியும்? அந்த காந்தி கிடையாது இந்த காந்தி. இதெல்லாம் ஊரை ஏமாத்துற வேலை. அதை வேற யார்கிட்டயாவது சொல்லுங்க, நம்ம கிட்ட வேணாம். என்டிஏ கூட்டணி, அதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய சிறிய கட்சிகள், இந்த புதிய நீதி கட்சி, அப்புறம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், இந்திய ஜனநாயக கட்சி, பெருந்தலைவர் மக்கள் கட்சி, இவங்க எல்லாமே வந்து இரட்டை இலை சின்னத்துல தான் போட்டியணுன்ற முடிவை எடுத்திருப்பதாகவும், தாமரை சின்னத்தை தவிர்ப்பதாகவும் வந்து ஒரு 2 கட்சிகள் மட்டும் யோசிக்கிறாங்க தாமரை சின்னத்துல நிக்கலாமா அப்படின்றது. இதை எப்படி எடுத்துக்கலாம்? இப்படி வச்சுக்கலாமா? அதாவது பாஜகவுடன் சேர்ந்தால் ஜெயிக்க முடியாது அப்படின்றதுக்காக வந்து இரட்டை இலைகள் நிற்கின்றார்கள் அப்படின்னு ட்விஸ்ட் கொடுக்கலாம். நான் இப்படி சொல்லிட்டா, பாஜக சின்னத்துல இருந்தாங்கன்னா அது வந்து பாஜக கட்சியுடைய ஷேர்ல போயிடும். அதிமுக சின்னத்துல நின்றாங்கன்னா அது அதிமுக ஷேர்ல போயிடும். பாஜகவுக்கு கொடுக்க வேண்டிய இடங்களை ஏன் குறைக்க வேண்டும் அப்படின்றதுக்காக அவங்க இரட்டை இலையில சேர்த்துக்கிறாங்கன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? ராம்சே, நாங்க எந்த பக்கம் ஒன்னா பேசுவோம். இப்படி எடுத்துக்கலாமா சார்? இப்ப என்னன்னா, தாமரைக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை விட இரட்டை இலைக்கான பரிச்சயம், மக்கள் அறிமுகம், செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. சோ வெற்றி கொஞ்சம் எளிதாகும் அப்படின்றது கூட அந்த கட்சிகளுடைய நோக்கமா இருந்திருக்கலாம் இல்லையா? அப்படி சொல்றீங்க. அப்போ வந்து பாஜக தலைமையில நிற்கும் போது அப்படி சொல்ல போனா நம்ம அண்ணன் ஓபிஎஸ் அவர்களே வந்து ரெட்டையிலையும் இல்லை, தாமரையும் இல்லை, பலாப்பழத்துல தான் நினைந்தாரு. அது அவங்க சௌகரியங்க. இப்ப பொறுத்த வரைக்கும் பாஜக ஷேர்ல கைய வைக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக ரைட், அவங்கள நீங்க தானே கூட்டு வந்தீங்க, நீங்க அவங்களோட வச்சுக்காங்க. அப்படி கூட இருக்கலாம்ல. இப்படி ஒரு கணக்கு இருக்கா? அப்படிதான் வச்சுக்கணும். நீங்க அப்படி ட்விஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அப்படி சொல்லுங்க. பாத்தீங்களா, பாஜக இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு இப்படி நிக்கிறாங்கன்னு. இந்த பக்கம் இருந்தா இப்படி சொல்லலாம். எந்த பக்கம் இருக்கீன்றதை வச்சுதான் நீங்க என்ன பேசுறீங்கன்றதே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பேடிஎம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? சோ அதை பொறுத்துதான் வந்து இப்படியா அப்படியா அப்படின்ற கருத்து. நமக்கு இந்த பேடிஎம் அக்கௌண்ட்லாம் இல்லை, அதனால நம்ம எப்படி வேணா பேசுவோம். அதனாலதான் 200 வரது இல்லையா சார்? பேடிஎம்மே இல்லையா, அப்புறம் தானே 200 ரூபா. எந்த தேர்தலா இருந்தாலும் அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை, அதிமுக தான் மற்ற கட்சிகளோடு அந்த பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அந்த அதிமுக தலைமை நோக்கி வரும். இந்த முறை கூட்டணி பேசுவதற்காக இபிஎஸ் அவர்கள் டெல்லிக்கு அழைக்கப்பட்டிருக்காரு. இப்படி ஆயிடுச்சு அதிமுகன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க இணையதளத்துல பலரும் கேள்விகள், நலம் விரும்பிகள். இன்னும் சொல்ல போனா திமுக கட்சியில் இருக்கக்கூடியவங்களை கூட கேள்வி எடுத்து பத்திரிகை செய்திகளாக போடுறாங்க. என்ன சார் இப்படி ஆயிடுச்சே சார்? அதை விட எனக்கு இன்னொரு வருத்தம் என்னன்னா, அதிமுகவாவது ஆட்சியில் இல்லாத கட்சி, பாராளுமன்றத்துல வந்து ரெப்ரசன்டேஷன், அதாவது லோக்சபால ரெப்ரசன்டேஷன் இல்லாத ஒரு கட்சி. 19லயும் தோல்வியை தழுவினார்கள். ஒரே ஒரு சீட்ல தான் ஜெயிச்சாங்க. 21லயும் தோல்வியை தழுவினார்கள். பஞ்சாயத்துலயும் பாவம் பெரிய தோல்வியை தழுவினார்கள். அவங்க டெல்லிக்கு போனாங்க அப்படின்றதே கஷ்டம். அப்படின்னா இத்தனை எம்பிக்களை வச்சிருக்காங்க, 40க்கு 40 ஜெயிச்சிருக்காங்க. மாநிலத்துல வந்து அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு திராவிட மாடல் ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்களே பிரச்சனைன்னும் போது டெல்லியிலேருந்து இங்க வா அப்படின்னு கூட்டு பேசாம, கட்சி தலைவரை கூட வந்து சந்திக்காம, கட்சி தலைமை பதவியிலேயே இல்லாத ராகுல் அவர்களை போயிட்டு கனிமொழி அவர்கள் சந்திச்சு இது மாதிரி பேசிட்டு வந்திருக்காங்க. அப்படின்னா அதிமுகவோட திமுக தான் வந்து ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருக்கிறதா எனக்கு தோணுது. இதுக்கே யாரும் வருத்தப்பட மாட்டேன்றீங்க? அதிமுக மட்டும் உங்களுக்கு சாஃப்ட் கார்னர், திமுகனா உங்களுக்கு தொக்கா போயிடுச்சு இல்ல? அவங்க கஷ்டத்தை பத்தி யாருமே நினைக்க மாட்டாங்களா? என்ன நான் மட்டும்தான் அவங்க கஷ்டத்தை நினைச்சு நிக்கிறேன்னா என்ன ராம்ஸ்? இது ஒரு பிரச்சனை கூட்டணியிலிருந்து வெளியே போகக்கூடிய அளவுக்கு விரிசல் ஜாஸ்தி ஆகுதுன்றப்போ அதை ஒட்டக்கூடிய ஃபெவிகாலா ஒரு உறுப்பினர் போய் ராகுல் காந்தியை பாக்குறதையும், கூட்டணி பேச்சுவார்த்தைக்கே கூட்டணி தலைவர் போறதையும் எப்படி கம்பேர் பண்றீங்க நீங்க? திமுகவுடைய சாதனைகள் அப்படின்னு இந்த எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளோ விளம்பரங்கள் வந்திருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது அடுத்த 50 வருஷம் இல்லை 500 வருஷத்துக்கு திமுக ஆட்சி தான் அப்படின்ற மாதிரி அந்த விளம்பரங்களை விஷயங்கள்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்படி இருந்துச்சு காங்கிரஸ் எல்லா கட்சி போனாலும் போவாங்க, எங்களுடைய சாதனைகள் இருக்கு அப்படின்னு நின்றிருக்க வேண்டிய ஒரு கட்சி, கூட்டணியிலேருந்து ஒரு கட்சி வெளில போகுதுன்னு சொன்னா டெல்லிக்கு போய் பேசணுமா அப்படின் போது ரொம்பவே மனசு குத்துது ராம்ஸ்.
கொஞ்சம் நடுநிலைமையா யோசிச்சு பாருங்க. உங்களுடைய அந்த உள்ளம் வந்து அதிமுகவுக்கு மட்டும் துடிச்சா நல்லா இருக்காது, திமுகவுக்கும் கொஞ்சம் துடிக்கட்டும். இப்படி ஆகி போயிடுச்சேன்னு உங்களுக்கு யாருக்குமே தோணலையா? அப்படி போய் பேசியும் கூட இங்க இருக்கவங்க எல்லாம் வந்து என்னென்னலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஏன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஜோதிமணி அவர்கள் என்ன சொன்னாங்க, இங்க காவல்துறை வந்து பாஜகவின் கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப முதலமைச்சரை பாஜகன்னு சொல்றாங்களா? முதலமைச்சர் தானே அந்த போலீஸ் துறையை கையில் வச்சிருக்காரு. அப்புறம் காவல்துறை பாஜகவின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது அப்படின்னு சொன்னா நீங்க ஒரேடியா சாயெல்லாம் பூசல, முக்கி எடுத்துட்டீங்க. முதலமைச்சரே பாஜகன்ற மாதிரில நீங்க சொல்லியிருக்கீங்க. அப்ப இதெல்லாம் வந்து அவங்களுடைய பர்மிஷன் இல்லாமலாம் நடந்திருக்கும். கூட்டணியில வெள்ள போராட்டத்துக்காக நீங்க அங்க போய் பேசினாங்கன்னு சொல்றீங்களா? பேசின பிறகும் அவங்க வந்து இந்த மாதிரி ட்ரீட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா இதுல வந்து தமிழர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இன்சல்ட். இதையும் யாரும் வந்து யோசிக்க மாட்டாருங்க. நீங்க திமுகன்ற கட்சியை விடுங்க, தமிழர்கள் ஒரு கூட்டணியில ஒரு பிரச்சனைனா டெல்லிக்கு போய் தான் வந்து அதை சால்வ் பண்ணணுமா? சுமூகமா இருக்கும்போது நீங்க போங்க நாங்க வாங்க. இப்போ 2 சொந்தக்காரங்க இருக்காங்க, பங்காளிங்க, உறவு நல்லா இருக்குது அப்படின்னா உன் வீட்டுக்கு நான் வரேன்னா என் வீட்டுக்கு நீ வரியா, அதெல்லாம் மரியாதை பார்க்க மாட்டாங்க. முட்டிக்கிச்சு அப்படின்னு சொன்னா அவன் பெரிய இதுனா அவர் மாட்டானா நான் தான் வரணுமா? யோசிப்பாங்களா மாட்டாங்களா? அப்போ இப்ப சொல்லுங்க, இங்க திமுக அதிமுக புரியுதா? சுமூகமா இருக்கிற போது போற விஷயங்கள் தான் அதிமுக நடக்கிறது. முட்டிக்கிட்டு நீ வரைய மாட்டியான்ற நடக்கிறது தான் திமுக இருக்கிறது. இதுதான் இதுவே இப்பதான் புரியுதா உங்களுக்கு? இதுதான் சொல்றது. என்ன வந்து உதாரண புருஷன் சொல்லுவாங்க. இல்லைன்னா எப்ப பார்த்தாலும் ஒரு உதாரணம் சொல்லினே இருப்பேன் நான். இப்படி சொன்னாதான்பா நம்மளாம் வந்து கிராமத்துல இருந்து வந்தவங்க, அங்க நடக்கிற விஷயத்த சொன்னாதான் ஜனங்களுக்கு பட்டுன்னு புரியுது. இருந்தாலும் இங்க நேரடிவ் செட் பண்றாங்கல்ல சார், அதிமுக அடிமையா போச்சு பாருங்க, இப்படி இவர் போய் அங்க போய் பேசிட்டு வர்றாரு, என்னங்க இது வெக்கக்கேடா இருக்கு, அது பேசுறதுனால என்ன விளைவுகள் சார்? அதுக்கு என்ன பண்ண முடியும்? இவங்களுக்கு வந்து திருப்பி இந்த உதாரணத்தெல்லாம் எடுத்து சொல்றதுக்கு தெரியல, அதனால சும்மா உட்காந்து நிற்கிறாங்க. 4 இடத்துல போய் சொல்ல வேண்டியது தானே, இதை இந்த மாதிரி போயிட்டு வந்தாங்களே இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்க வேண்டியது தானே. அவங்க கேட்கலன்னா அதுக்கு நான் பண்ண முடியுமா? இல்லை நான் போயிட்டு ஊரா போய் கேட்டுட்டு இருக்க முடியுமா? அதான் நீ கேட்டா நான் சொன்னேன். மிக்க நன்றி சார், பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. நன்றி ராம்ஸ். மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி நேயர்களே.